எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் ராஜ்பிரியன் டெண்டுல்கர் பேசுகிறேன். உங்களுக்கு தெரியும், நான் வந்து தெரு கிரிக்கெட்லேருந்து வந்து ஓய்வு அறிவிச்சிட்டேன். என்னடா சிரிக்கிற? ஆமாம், என்ன விஷயத்தை பற்றி பேச வரேன் அப்படின்னா, இந்த தக் லைஃப்னு ஒரு படம் வந்துச்சு தெரியுமா? அது வந்து நிறையா பேர் ட்ரோல் பண்ணிட்டு இருந்தீங்க, படம் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லி விமர்சனம் பண்ணிட்டு இருந்தீங்க இல்லையா? சரி, அதனால் நானும் படத்துக்கு போல இன்றைக்கி தான் போயிட்டு வந்தேன். ஆனால் சத்தியமாக சொல்கிறேன், நீங்கள் கழுவி ஊற்றுற அளவுக்குலாம் வந்து சீரியஸாக படம் இல்லை. ஜென்யூனாக சொல்லணுன்னா நல்ல படம் தான். நீங்கள் கழுவி ஊற்றுற அளவுக்குலாம் அது மோசமான படம் இல்லை. இப்போ கிட்டத்தட்ட எப்படி சொல்கிறது, அன்பே சிவத்தை வந்து அன்னைக்கு ஓட்டுன்னு ஓட்டிவிட்டு இன்றைக்கி எல்லாரும் கொண்டாடுறீங்களா, அந்த மாதிரி 10-20 வருஷம் கழிச்சு இதை கொண்டாடுவீங்கன்னு நினைக்கிறேன். இது நல்ல படம். எனக்கு ஃபைட் சீன்லாம் ரொம்ப பிடிச்சிருந்து. தேவையில்லா சீன் இருக்குது, இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது. ஆனால் நீங்கள் பேசுகிற அளவுக்கு அது மோசமான படம் இல்லை. இப்படி நம்ம எஸ்டிஆர்லாம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஆண்டவரையும் பிடிக்கும், இல்லைன்னு சொல்ல. நான் வந்து மணிரத்னம் சாரோட வந்து தீவிர ஃபேனு. எதுக்கு மூஞ்சியை மூடிட்டு பேசுகிறேங்கிறத நான் அப்புறம் சொல்கிறேன் உங்களுக்கு, சரியா? அது பெரிய ட்விஸ்ட்டு. அதில் வந்து பெரிய ட்விஸ்ட் இருக்குது. படம் வந்து சீரியஸாக சொல்லப்போனால் நல்லாயிருக்கு. என்னோட வருத்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா, காலை அதுனா அந்த கனவில் காதல் கொண்டேன், கண் விழித்தேன் அவன் காணவில்லை, அந்த பாட்டு இல்லைங்கிறது மட்டும்தான் என்னோட பெரிய வருத்தம். அந்த பாட்டு நான் ரொம்ப எதிர்பார்த்தேன். நீங்கள் ட்ரோல் பண்ணதுனால எனக்கு பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இல்லை. போய் உட்காந்து எனக்கு படம் நல்லா தான் இருந்துச்சு. நீங்கள் வந்து வேறு லெவலில் எதிர்பார்த்து போயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் அவங்க எதிர்பார்ப்பில் மண்ணள்ளி போட்டாங்களா இருக்கும். ஆனால் எனக்கு தெரிஞ்சு படம் நீங்கள் சொல்கிற அளவுக்குலாம் கிடையாது. உண்மையிலே படம் நல்லாயிருக்கு, நல்ல படம் தான். இந்த தேவையில்லாத ரிவ்யூலாம் பார்க்காம நீங்கள் போய் பார்த்துட்டு ஜென்யூனாக வந்து உங்களுக்கு படம் பிடிச்சிருக்கா பிடிக்கலையாங்கிறத சொல்லுங்கள். உங்கள் சொல்கிற அளவுக்கு மோசமான படம் கிடையாது. நீங்கள் உங்களுக்கு தெரியுமா இருந்தில்ல, அன்பே சிவம் படம் வந்தப்பலாம் ரொம்ப கழுவி ஊற்றுனாங்க. ஆனால் இன்றைக்கி உங்களுக்கு நல்லாவே தெரியும் அந்த படம்லாம் எவ்வளோ சூப்பர் படம் அப்படின்னு சொல்லிட்டு. ஹேராமும் அப்படி தான். ஏன்னா நல்ல படங்கள் தான், நல்ல படம்லாம் இல்லாமல் கிடையாது. தேவையில்லாத சீன்ஸ் எல்லா படத்துலையுமே இருக்கும், இல்லாமல் கிடையாது. அதுக்காக ஒரு ஒட்டுமொத்த படத்தையும் வந்து ஓரம் கட்ட முடியாது. எனக்கு ஃபைட் சீன்லாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் அந்த ஜோ ஜெரோஜா அவரோட படமாக நான் விரும்பி பார்ப்பேன். அதனால் எனக்கு வந்து படம் வந்து நல்லா இருந்துச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் போய் பாருங்கள். எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஆமாம், ஃபேஸுக்கு வரேன். அதாவது என்னோடய மனைவி என்ன சொன்னான்னா, ஒரு தடவை உங்களை மீசையோடு பார்க்கணுங்க, அதனால் தாடியை கொஞ்சம் எடுங்கன்னு சொன்னால், மனைவி சொல்லிட்டாங்கன்னா நம்ம அதை தட்ட முடியாது இல்லையா? அதனால் இப்படி ஒரு கெட்டப்புக்கு மாறிட்டார் ராஜ்பிரியன் டெண்டுல்கர். அடுத்து ஐபிஎல்லில் எப்போ ஓய்வு பெறுவேன், அதுக்கப்புறம் எப்போ வந்து நான் வந்து இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்டில் வந்து ஓய்வு பெறுவேன், அப்புறம் என்னடா T20 இது எல்லாத்தையுமே ஓய்வு தான். ஓடியா இன்டர்நேஷ்னல் அதான் சொல்லிட்டேனே, எல்லாம் எதில் ஓய்வு பெறுவேங்கிறதெல்லாம் சொல்கிறேன். ஓகேயா? நான் ஓய்வு பெற்ற நினச்சி நிறைய பேர் வருத்தம் தெரிவிச்சிருந்தீங்க. கண்டிப்பாக. அப்புறம் கீழே ஒன்று போட்டிருப்பேன், பார்த்துருப்பீங்க. அதாவது என்னைய பிடிச்சதன் காரணமாக தான் சச்சின் சாரே வந்து பின்னாடி டெண்டுல்கர்னு என்னோட பேரை ஆட் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம்.